என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் முதல் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தாவீது எந்த இடத்தில் வாசம் பண்ணினார் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த கோட்டையிலே அவன் வாசம் பண்ணினதினால் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், சற்று நிதானித்து பாருங்கள். தாவீது தன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலையில் காணப்பட்டார்? வனாந்திரத்தில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். மலைகளிலும் குகைகளிலும் தன்னுடைய பிராணனை தப்புவித்துக் கொள்வதற்காக இருளில் போய் பதுங்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் போன எல்லா இடத்திலும் அவர் செய்த ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. குகைக்கு போனாலும், மலைகளில் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டாலும், வனாந்திரத்துக்கு கடந்து போனாலும் அந்த மனிதன் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டே இருந்தார். பாருங்கள், இப்படி போன இடத்திலெல்லாம் கர்த்தரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்த தாவீது, தன் உள்ளத்தை ஊற்றி ஜெபித்து கொண்டிருந்த அந்த தாவீதை கர்த்தர் எந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்? கோட்டையில் கொண்டு வந்து நிறுத்தினார். பாருங்கள், அரணான ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் பாடுகள் நிறைந்த பாதைகள் நிமித்தம் கலங்கி போய்விடாதே. நீங்கள் கடந்து போகிற கடினமான பாதை எவ்வளவு வேதனை நிறைந்ததாய் காணப்பட்டாலும் கர்த்தரை துதித்து கொண்டே கடந்து போக ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை தாவீதை கொண்டு வந்து கோட்டையில் வாசம் பண்ண வைத்தது போல உங்களையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்கள், உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அருமையான மகனே, அருமையான மகளே, மனம் கலங்கி போய்விடாதே, மனம் தளர்ந்து போய்விடாதே. எல்லா சமயத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மனமோந்து கீழ்ப்படிந்து அவரை ஆராதித்து கொண்டே இரு. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.